ஃபர்ஸ்ட் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏனுடைய தலைவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏனுடைய தலைவர் நரேந்திர மோடி. அரசாங்கத்தை அமைக்க பெரும்பான்மையான இடங்கள் எவ்வளவு? ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இடங்கள் எவ்வளவு தேவைன்னா 272. மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த பெண்களின் எண்ணிக்கை 74. மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த பெண்களின் எண்ணிக்கை 2024 இது 74 பேர் மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது வந்து 13.63% மட்டுமே தான். 13.63%. டிஜி யாத்ரா வசதி சென்னை விமான நிலையத்தில் தொடங்கப்பட்டது. டிஜி யாத்ரா வசதி சென்னை விமான நிலையத்தில் தொடங்கியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எப்ப தொடங்கினாங்கன்னா December 1, 2022. ஏஜேடி ஜான்சிங் எந்த துறையை சேர்ந்தவர்? இவர் வந்து வனவிலங்கு உயிரியலாளர். இவர் ரீசெண்டா இறந்துட்டாரு. 600 சிக்ஸர்களை அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார்? சர்வதேச கிரிக்கெட் போட்டியில 600 சிக்ஸர் அடிச்சது ரோஹித் சர்மா. நோட்டாவை அதிகமாக பெற்ற மாநிலம் எதுனா இந்தூர். தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புத்தூர். தமிழ்நாட்டுல நோட்டா ரொம்ப கம்மியா இருக்கிறது கன்னியாகுமரியில. ஃபர்ஸ்ட் நோட்டா 2014 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கார்டி சுக்துப் தீவு எங்க இருக்குது? கார்டி சுக்துப் தீவு வந்து பனாமால இருக்குது. இது ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னா கடல் மட்டம் அதிகரிக்கிறங்காட்டிக்கு அந்த தீவுல இருக்க மொத்த மக்களையும் வெளியேற்றிருக்காங்க. இந்த மாதிரி வெளியேற்றுற முதல் நாடு இந்த கார்டி சுக்துப் தீவு தான். மினிட்மெட் 3 ஏவுகணை எந்த நாடு வந்து சோதனை நடத்தி இருக்குதுன்னா அமெரிக்கா தான். இது வந்து கண்டம் விட்டு கண்டம் வந்து போகும். நாகி அண்ட் நக்தி அப்படின்ற 2 பறவைகள் சரணாலயம் ராம்சர் தளத்துல ஆட் பண்ணிருக்காங்க. இதனால இந்தியாவில் மொத்தம் ராம்சர் தலங்கள் 82. முதல் முறையாக ஒரு அரிய 4 கொம்புகள் கொண்ட மிருகம் கண்டுபிடிச்சிருக்காங்க மத்திய பிரதேசத்துல வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகத்துல. இத வந்து கௌசிங்கா அப்படின்னு அழைக்கிறாங்க. இது ஒரு மிக சிறிய ஆசியமான். AIMICDK வாட்டர் சேலஞ்ச் இது எந்த அமைப்பின் கீழ் வருதுன்னா நிதி ஆயோக். டிபியை ஒழிக்கிறதுக்கு இந்தியா வந்து எந்த ஆண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2025க்குள்ள டிபியை முழுசா ஒழிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவரா கால்குலேட் பண்ணக்குள்ள இந்தியாவில் மட்டும் 25% வந்து டிபியால அட்டாக் ஆகியிருக்காங்க. இந்தியாவின் முதல் தனியார் உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்கிற RRBன்னு சொல்லக்கூடிய ராஜாஜி ரஹாதி உயிர்கோள காப்பகம். உத்தரகாண்டில் இருக்கிற உயிர்கோள காப்பகத்தான் இந்தியாவிலேயே முதல் தனியார் உயிர்கோள காப்பகம். மிக சிறிய மனித குரங்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா ஜெர்மனில போனியஸ் பிரெட்ச்மிடி அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை 2025ஆம் ஆண்டு என்ன ஆண்டாக அறிவித்தது? குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி. இதற்கு முன்னாடி மனோஜ் பாண்டே அவர் இருந்தார். இது வந்து ACC அமைச்சரவையினுடைய நியமன குழு தான் இவரை செலக்ட் பண்ணுறது, தேர்ந்தெடுக்கிறது, நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். 2023 முதல் 24 இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும் அப்படின்னு உலக வங்கி சொல்லியிருக்கு. கடற்படையினுடைய முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் யார் அப்படின்னா அனாமிகா பி ராஜீவ். கடற்படையின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் அனாமிகா பி ராஜீவ். ஏர் லோரா ஏவுகணை எந்த நாடு சோதனை பண்ணியிருக்குன்னா இஸ்ரேல் தான். இது ஏர் டு லேண்ட் மிசைல். HD நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹண்டிங்டன் டிசீஸ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த பகுதியை தாக்கும்னா மூளை நரம்பு நர்வ் செல்ஸை தான் தாக்கும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் நீடிச்சிருக்காங்க. இதனால எத்தனை வீடுகள் கட்டுறதா அவங்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 3 crores 3 கோடி வீடுகளை. லால் முர்சன் ஹில்சா அப்படின்றது என்ன அப்படின்னா செவ்வாய் கிரகத்துல புதுசா 3 பள்ளங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க தசிஸ் எரிமலைக்கு பக்கத்துல. இதை வந்து அகமதாபாத்தில் இருக்கிற பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி தான் கண்டுபிடிச்சிருக்குது. IAU சர்வதேச வானியல் ஒன்றியம் இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கு. முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் இது எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் MK ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. வித்யுத் ரக்ஷக் புதிய இணைய வசதி எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது?
இந்தியன் ஆர்மி, இந்திய இராணுவம். இந்தியாவின் 56வது புலிகள் சரணாலயம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசம், சுஹெல்வா புலிகள் சரணாலயம். இது யூபியினுடைய 5வது புலிகள் சரணாலயம். வில்லியம் ஆண்டர்சன் என்பவர் யார்? இவர் ஒரு விண்வெளி வீரர். நிலவில் புவி உதிக்கும் காட்சியை படம் பிடித்த அப்போலோ 8 விண்கலத்தின் விண்வெளி வீரர். இவர் ரீசெண்டாக இறந்துட்டார். சந்தாலி பழங்குடியினர் வாழும் இடம் என்ன? ஒடிசா. ஒடிசாவினுடைய சிஎம்மான மோகன் சரண் மாஜி இந்த பழங்குடியினை சேர்ந்தவர். H9N2 என்ன வகையான நோய்? இது ஒரு பறவை காய்ச்சல். நைட்ரஸ் ஆக்சைடு கிரீன் ஹவுஸ் கேஸ் இந்தியா எத்தனாவது இடம் பிடிச்சிருக்குன்னா செகண்ட் பிளேஸ். கிரீன் ஹவுஸ் கேஸ் வெளியிடுறதுல இந்தியா செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குது. ஜிமெக்ஸ் 24 யார் யாருக்கு நடைபெற்ற எக்ஸசைஸ்னா இந்தியா அண்ட் ஜப்பானில் நடந்திருக்குது. CPPI இன்டெக்ஸ் கொள்கலன் துறைமுகம் செயல்திறன் குறியீடு இந்தியாவில் எந்த துறைமுகம் 20க்குள் வந்திருக்குன்னா விசாகப்பட்டினம் 19வது இடத்தை பிடிச்சிருக்கு. திலிப்போஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருது 2024 யார் கொடுக்குறா, யார் வாங்கியிருக்கா? அகில இந்திய டென்னிஸ் சங்கம் தான் கொடுக்குது. ஆண்கள் பிரிவில் நர்சிங்கும் பெண்கள் பிரிவில் ரோஹிணி லோகண்டே அவங்களும் வாங்கியிருக்காங்க. FAO 2024 அறிக்கையின்படி மீன்பிடி வள மற்றும் மீன் வளர்ப்பு நிலை குறித்து இந்தியா பெற்றுள்ள இடம் என்ன அப்படின்னு கேட்டால் சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்தோனேசியா செகண்ட் பிளேஸ், இந்தியா 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு. புதிய டைனோசர் இனம் எங்கு கண்டுபிடிச்சிருக்காங்க? அர்ஜென்டினால படகோனியா என்ற இடத்துல. இது 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததான ஒரு ஆதாரம் இருக்கு. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவினுடைய பிளேஸ் 129. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஐஸ்லாண்ட். சவுத் ஏசியாவில் இந்தியாவினுடைய பிளேஸ் 5th பிளேஸ். ஸ்டார்ட் ஆனது 2006. டோட்டலாக 146 கண்ட்ரிஸ் இதில் இருக்குது. ஸ்டார்ஷிப் ஸ்பேஸ் கிராஃப்ட் யாருடையதுன்னா ஸ்பேஸ் எக்ஸ். இது ரீசெண்டாக நியூஸில் இருந்தது. இது ஃபுல்லி ரீயூசபிளாக இருக்குது. இந்தியாவின் எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி தனது புதிய அலுவலகத்தை எந்த நாட்டில் திறந்து வச்சிருக்காங்கன்னா நைரோபியில். சூரியனின் வளிமண்டலம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை துல்லியமாக சொன்ன செயற்கைக்கோள் எதுனா சைனாவில் இருக்கிற H-ஆல்பா சோலார் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேஸ். இதை குஃபாஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. குஃபாஃபு 1. 112வது சர்வதேச தொழிலாளர் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. முதல் முறையாக சர்வதேச விளையாட்டு தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது? இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே 11th ஜூன் 2024. இந்த வருஷம்தான் இது புதுசாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சர்வதேச விளையாட்டு தினம். தேசிய சுகாதார உரிமைகோரல் இணைப்பகம் எந்த ஆணையம் வெளிவிட்டது? ஆன்சர் IRDAI, இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். மரகத பூஞ்சோலை திட்டம் எங்கு ஆரம்பித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு, பெரம்பலூர். நாகஸ்திரா 1 என்பது என்ன? ஆன்சர் ஆளில்லா விமானம், மேன் போர்ட்டபிள் தற்கொலை ட்ரோன். இது இந்தியன் ஆர்மி. இது ஜோசிமத் பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட். இது ரீசண்டாக நியூஸில் வந்தது. ஜோசிமத் அப்படின்றத ஜோதிர்மாத் அப்படின்னும் கோசியாகு டோலி அப்படின்றத பர்கானா ஸ்ரீ கைஞ்சிதாம் அப்படின்னும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றிய தகவல்களை வழங்க NCRB சமீபத்தில் அறிமுகப்படுத்திய மொபைல் செயலியின் பெயர் என்ன? ஆன்சர் NCRB சங்கலன். ஆண்கள் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை 2025 எங்கே நடக்க உள்ளது? இந்தியாவில். இது 14வது பன்னாட்டு விமான பயிற்சி தரங் சக்தி 2024 எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் இந்தியா. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ் இது. இதில் மொத்தம் 10 கண்ட்ரி இருக்குது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் போர் ஹெலிகாப்டருக்கு ரூபாய் 50,000 கோடி டெண்டர் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. யார் கூடனா இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சகத்துக்கிட்ட. இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்டராக பார்க்கப்படுது. இந்த போர் ஹெலிகாப்டருக்கு பிரசாந்த் அப்படின்றது ஒரு பெயர். இது ஒரு லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர். STSS
தீவிர நோய் தொற்று தற்போது எந்த நாட்டில் பரவிட்டு இருக்குன்னா ஜப்பானில். இந்த STSS அப்படின்றது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம். இது ஒரு பாக்டீரியல் நோய். இது பிளட் மூலயமா மிக்ஸ் ஆகி டாக்ஸிக்கை வெளிவிட்டு ஒரு மாதிரி அலர்ஜி ஆகி எல்லா உறுப்புக்கும் 48 ஹவர்ஸில் பரவுது. இதனால மனுஷனுக்கு ஒரு மோசமான நிலையை கொண்டு போய் சேருது. இந்தியாவில் எந்த வனவிலங்கு சரணாலயத்தை சிறுத்தைகள் வாழ தகுதியான இடம்னு சொல்லியிருக்காங்கன்னா காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம். இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிலேருந்து சிறுத்தைகளை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்தியாவில் குனோ தேசிய பூங்கால மட்டும்தான் சிறுத்தைகள் வாழ தகுதியான ஒரு இடமா இருந்துச்சு. காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் 2வது பிளேஸ்ல இருக்குது. சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டில் இந்தியா பெற்றுள்ள இடம் 176. ஃபர்ஸ்ட் இதை எப்போ கணக்கிட்டாங்கன்னா 2006ல். நிலையான புரதத்திற்கான இறைச்சி அரிசி அல்லது மீட்டி ரைஸ் அப்படின்னு சொல்றது எங்க உருவாக்கியிருக்காங்கன்னா சவுத் கொரியாவில். இது மாட்டிறைச்சியான பீஃப் செல்லை தானியத்தில் இன்ஜெக்ட் பண்ணி இறைச்சி அரிசியாக உருவாக்குறாங்க. இந்தியாவில் விலை உயர்ந்த நகரம் எது அப்படின்னு சொன்னால் ஆன்சர் மும்பை. இதுக்கப்புறம் பூனே இருக்குது. ஊதாமலை எங்கு காணப்பட்டது? செவ்வாய் கிரகத்தில் காணப்பட அரோராஸ் தான் ஊதாமலைன்னு சொல்கிறாங்க. இது நாசா மவின் திட்டத்தின் மூலம் படம் பிடிக்கப்பட்டது. மத்ஸ்யா 6000 என்றால் என்ன? இது ஒரு ஆழ்கடல் நீர்மூழ்கி திட்டம். இதனால கடலினுடைய ஆழத்தை ஆராயறதுல இந்தியா 6வது பிளேஸில் வந்திருக்குது. தேசிய கடல் தொழில்நுட்பம் சென்னையில் உருவாக்கப்பட்டது. சாகித்ய அகாடமி விருதுகளின் 2024ஆம் ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் அண்ட் பால சாகித்ய புரஸ்கார் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது? லோகேஷ் ரகுராமன். விஷ்ணு வந்தான் யுவ புரஸ்கார் அவார்டும், யூமா வாசுகின் எழுதிய தன்வியன் பிறந்த நாள் இதுக்கான பால சாகித்ய புரஸ்கார் அவார்டும் வாங்கியிருக்காங்க. லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற நிறுவனம் எது? இந்தியன் ரயில்வே நிறுவனம். நிலவள காப்பு நாயகர் பட்டம் ஐக்கிய நாடுகள் சபையால் யாருக்கு வழங்கப்பட்டது? சித்தேஷ் ஷாகோர் அண்ட் மகாராஷ்டிர விவசாயிக்கு. யோகா தினம் எப்பொழுது மற்றும் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன? ஜூன் 21ஆம் தேதி இந்த ஆண்டு 10வது யோகா தினம் செலிப்ரேட் பண்ணப்பட்டது. முதல்ல 2015ஆம் ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இதற்கான தீம் மகளிர் அதிகாரத்துக்கான யோகா, தனக்கும் சமுதாயத்துக்குமான யோகா. உலகிலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் தற்பொழுது எங்கே கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரியாசி மாவட்டத்தில் சினாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக தற்பொழுது யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் எஸ் மணிக்குமார். இதுக்கு முன்னாடி எஸ் பாஸ்கரன் அவர்கள் இருந்திருக்காங்க. 18வது மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பர்த்ருஹரி மக்தப். தேசிய தடய அறிவியல் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் சொல்லக்கூடிய NFIES எந்த அமைச்சகத்துக்கு கீழே உள்ளது? ஆன்சர் உள்துறை அமைச்சகம். இது எல்லாமே இந்த வாரத்துக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், நான் போட்ட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.